புதுச்சேரியில் வந்து நேற்று மோடி வந்துட்டு போனார். மோடி வந்துட்டு போனவர் புதுசாக வந்து ஒரு 5000 கோடியில் திட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2500 கோடி இருந்தாங்க. அப்புறம் 1790 கோடின்னு சொன்னார். அப்புறம் இந்த காலேஜ்லாம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், டாக்டர்ஸ் காலேஜ், பாரதிதாசன் காலேஜ், மோதிலால் நேரு பாலிடெக்னிக் இதெல்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த 5 ஆண்டு மக்கள் வாக்களித்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு திட்டத்தையும் அவர் கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது புறவழிச்சாலைன்னு சொல்லி ஒரு சாலை பாண்டிச்சேரி இணைக்கிறதுக்காக நாகப்பட்டினத்து வரைக்கும் போட்டாங்க. அது வந்து புதுச்சேரிக்கு அதுக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்குது. இதனால போக்குவரத்து சரியாகல. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எந்த வித வளர்ச்சியும் கிடையாது. WG சர்க்காரால் பாண்டிச்சேரி எந்த விதமான அபிவிருத்தியும் அடையவே இல்லை. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சு. வருமானம் இல்லை. அரசு ஊழியர்கள் நிறைய பேருக்கு சம்பளம் போடாததில் பாண்டிச்சேரியில் பணப்புழக்கமே இல்லாமல் ஒரு கடந்த 5 ஆண்டு காலமாக வந்து ஆட்சியில் அப்படியே நிசாந்தமாக இருக்குது. இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எடுக்க காலியான பணியிடங்கள்லாம் நிரப்பரன்ற பேரில் அதுலேயும் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக தகவல் வந்துருக்குது. காவல்துறை வந்து சுத்தமாக இந்த போக்குவரத்தை சுத்தமாக சரி பண்ணுறதே கிடையாது. எங்கே பார்த்தாலும் வந்து கடந்த 70 கோடி செலவில் இந்த சிக்னல்லாம் போட்டாங்க. அந்த சிக்னல் எதுவுமே இயங்கலை. காவல்துறை மந்திரி அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவர் வந்து மோடி தாயாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. பாண்டிச்சேரிக்கும் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செஞ்சோம் 5 வருஷமா 15 ஆண்டு வந்து அவர் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார். காங்கிரஸில் 2 முறை இருந்திருக்கிறார். 2வது பிஜேபியில் ஒரு 5 ஆண்டு இருந்திருக்கிறாரு. அனைத்துலேயுமே வந்து முழு பதவி காலத்துக்கும் இருந்தவர் பாண்டிச்சேரிக்காக என்ன செஞ்சாருன்றத நமச்சிவாயம் அந்த பிரதமர் முன்னிலையில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஏதோ கதை விட்டு உலக புகழ்பெற்ற தலைவர் மோடின்றதை மட்டும் புகழாரம் பேசிட்டு போறாரு. இது என்ன ஆட்சி என்றே தெரியல. மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைந்ததுன்னா மும்மொழி கொள்கை சொல்றாரு. ஜாதி மதம் மொழியெல்லாம் கடந்து நம்ம வந்து மோடிக்கு ஆதரவு அளிக்கணுன்றாரு. இவருக்கு வந்து எல்லா அரசு துறைகள் இருக்கிற அனைத்து துறைகளையும் வந்து இந்தியில பேர் இருக்குது. இதெல்லாம் பாண்டிச்சேரி மக்களுக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ரேஷன்ல போட்ட அரிசியை இதுக்கப்புறம் போட மாட்டேன்றதை மறைமுகமா சொல்றாங்க. மின்சாரத்துறையில வந்து அது என்னது அந்த ஸ்மார்ட் மீட்டர் போடுறோம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. மின்துறை தனியார் மயமாகத்து அடுத்த தேர்தலில் திரும்ப இவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா மின்துறை தனியார் மயம் என்பது உறுதியாகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு தான் கடந்த 5 ஆண்டு காலமாக செய்துவிட்டு அதே நேரத்தில் அடுத்த முறை வந்து ரங்கசாமி முதல்வராவாரா என்பதை கூட நம்ம பிரதமர் வந்து கூறவில்லை. ரெண்டாவது அவர் பிரதமர் வந்து முதல்வர் பக்கம் எந்த விதமான செய்தியும் சாய்த்து அவர்கிட்ட ஒரு நல்ல உரையாடலும் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரங்கசாமி வந்து பிரதமர் போய் பார்த்து எந்த விதமான திட்டத்துக்கும் பாண்டிச்சேரிக்காக கேட்டு வாங்கிட்டு வரல. ஒரு கடைசியாக போய் பார்த்து கூட போய் ஏதோ இந்த திட்டம் வேணுங்கன்னு கூட கேட்கல. அவங்களாம் போட்டது. ரெண்டாவது நிதியமைச்சர் பதவி வகித்தவர் நிதியமைச்சர் கூட்டத்திலேயோ இல்லை GST வரி கூட்டத்திலேயோ எதுவுமே போய் கலந்துக்காம புதுச்சேரி மக்களுக்கு உண்டான தன்னை அளிக்கப்பட்ட வாய்ப்புகளை வந்து முழுமையாக பயன்படுத்தப்படாத ஒரு முதல்வர் யாருன்னு கேட்டால் ரங்கசாமி தான் அப்படின்றது வந்து பட்டவர்த்தமாக ஆகி போச்சு. இவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்றாரு.